بسم الله الرحمن الرحيم. قال نبينا صلى الله عليه وسلم: كف عنا جشاعك فإن أكثرهم شبعا في الدنيا أطولهم جوعا يوم القيامة أو كما قال عليه الصلاة والسلام وتسليم. நேற்றைய தினத்தினுடைய ஹதீஸினுடைய மீதி பகுதி இது. குஃப அன்னா ஜுஷாஅக, உம்முடைய ஏப்பத்தை நம்மை விட்டு நீர் தடுத்து கொள்ளும். فإن أكثرهم شبعا في الدنيا, துனியாவில அதிகமாக வயிறு நிரம்பியவர்கள் ஜூஅன் யௌமல் கியாமா, கியாமத்துடைய நாளையில பசியோடு இருப்பார்கள் என்ற செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸ்ல சொல்லி தர்றாங்க. فإن أكثرهم شبعا في الدنيا, துனியாவில யார் வயிறு நிரம்பியவர்களாக இருக்கிறார்களோ இவர்கள் ஆகிரத்துல ஜூஅன் யௌமல் கியாமா, கியாமத்துடைய நாளையில மிகவும் பசியோடு இருப்பார்கள் என்ற செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. ஆக துனியால நாம வயிற்ற நிறைய நிறைச்சிக்கிட்டு இருந்தோம்னு சொன்னா ஆகிரத்துல ரொம்ப பசியோட இருப்போம் அப்படிங்கிறத இந்த ஹதீஸ் ரொம்ப தெளிவாக வெளிப்படையாக நமக்கு சொல்லக்கூடிய கருத்து. இந்த ஹதீஸ உமர் நாயகத்தினுடைய மகனார் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க நமக்கு அறிவிப்பு செய்து தர்றாங்க. நிறைய கிதாபுகள்ல திருமதி இமாம் சுயூத்தி, இமாம் பைஹகி போன்ற நிறைய இமாம்கள் இந்த ஹதீஸ அறிவிப்பு செய்யறாங்க. இன்னைக்கு நாம பார்த்தோம்னு சொன்னா ரமதானுடைய காலம் அப்படிங்கிறது நாம நேத்து சொன்ன மாதிரி நம்மளுடைய நஃப்ஸை பக்குவப்படுத்துவதற்காக வேண்டி நஃப்ஸ் சொல்றத நாம கேட்காம நாம சொல்றத நஃப்ஸ் கேட்கணும், அல்லாஹ் ரசூல் சொன்னதை நஃப்ஸ கேட்க வைக்கணுங்கிறதுக்காக வேண்டிதான் இந்த பசி என்ற இந்த நோன்பு நம்மளுக்கு கடமையாக ஆக்கப்பட்டு இருக்கு. ஆனா அந்த விஷயத்த ஃபாலோ பண்ணாம இருக்கிறதுக்கு சைத்தான் எப்படிலாம் நல்ல வாசல் வழியா வந்து கெடுக்கிறான் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு பார்த்தோம்னா சஹர் சாப்பாடு இல்லாத பள்ளிவாசலே இல்லைன்னு ஆகி போச்சு. விதிவிலக்கா நம்ம பள்ளி மட்டும்தான். சஹர் சாப்பாடு இல்லாத பள்ளிவாசல் இல்லைன்னு ஆகி போச்சு. ஒரு நேரத்துல எங்கேயாவது இந்த முசாஃபிர்களுக்காக வேண்டி, முசாஃபிர்னா பிச்சைக்காரங்க நிறைய பேர் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். முசாஃபிர்னா பயணிகள், பயணம் செய்யறவங்க நோன்பு விடுறதுக்கு விதிவிலக்கு இருந்தாலும், ஆனால் நீ நோன்பு வச்சுக்கிட்டா உனக்கு நல்லதுன்னு அல்லாஹ் சொல்றதுனால வஅன்தஸூமு கைருல் லக்கும் அந்த ஆயத்தை அல்லாஹ் சொல்லி முடிக்கிறதுனால நல்ல ஆரோக்கியம் உள்ளவர்கள் பயணத்துல கூட நோன்பு வைக்கலாம் அப்படிங்கறத நம்மளுடைய மார்க்கம் நமக்கு அனுமதிச்சிருக்கு அந்த ஆயத்துல. அந்த அடிப்படையில அது மாதிரி உண்டான முசாஃபிர்களுக்குன்னு சொல்லி எங்கேயாவது ஒரு ஊர்ல ஒரு இடத்துல மட்டும் சஹரனுடைய ஏற்பாடு அப்படின்னு செஞ்சு வச்சிருந்தாங்க. இன்னைக்கு எப்படின்னு சொன்னா நம்ம மஹல்லால சாப்பாடுன்னு சொல்லி கிட்டத்தட்ட சில பள்ளிவாசல்கள் 30 நாளும் சஹர் சாப்பாடு. எப்படி 30 நாளும் கஞ்சி ஏற்பாடு செஞ்சிருக்கிறோமோ அது மாதிரி 30 நாளும் சஹர் சாப்பாடு. வயிற்ற நிறைக்கிறதுக்கு உண்டான என்ன வழிகள் இருக்கிறதோ எல்லா வழியவும் நம்ம என்ன செஞ்சு வச்சிருக்கிறோம், திறந்து வைத்திருக்கிறோம். அப்புறம் எப்படி நஃப்ஸ் நம்ம சொல்றதை கேட்கும், அல்லாஹ் ரசூல் சொல்றதை கேட்கும்? ஷைத்தான்லாம் தேவையே இல்லை. நம்ம நஃப்ஸ் ஒரு ஆளே போதும் நம்மளை கெடுக்கிறதுக்கு, வேற யாரும் தேவையில்லை. நம்ம நினைக்கிறத, நம்ம நஃப்ஸ் விரும்புறத வாங்கி சாப்பிடக்கூடிய அந்த பழக்கம் நம்மளுக்கு இன்னைக்கு வந்துருச்சா இல்லையா? ஒரு காலம் இருந்துச்சு வெளியே போய் வாங்கி சாப்பிடுற காலம். இப்ப வெளியெல்லாம் போக தேவை, வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு டைப் பண்ணா போதும், வீட்டுக்கு வந்து கதவை அடிக்கிறது, கதவை தட்டுறான், இந்தா நீ கேட்ட சாப்பாடு. அவன் எப்படி செஞ்சிருப்பான், என்ன செஞ்சிருப்பான், எதையுமே நம்ம கவனிக்கிறது இல்லை. யார் அறுத்திருப்பான், அது எப்படி ஹலால் செய்யப்பட்டது, ஏதாவது யோசிக்கிறோமா? அளவு கூட அதே சமயத்துல சுவையும் கூட இருந்துச்சுன்னு சொன்னா போதும், தாராளமாக நாம என்ன செஞ்சிடறோம், உடனே ஒரு தடவை வாங்கி சாப்பிடுறோம். அதுக்கடுத்து என்ன செஞ்சிடறோம், அதை அப்படியே கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடுறோம். வாரத்துல ஒரு நாள் இருந்தது அல்லது மாசத்துல ஒரு நாள் இருந்தது, இப்ப டெய்லி ஆகி போச்சு. இந்த தெருவுல இன்னைக்கு சஹர் சாப்பாடு சாதா சாப்பாடா சாம்பார் சாப்பாடா, அடுத்த தெருல என்ன போடுறாங்கன்னு பாக்குறது சஹருக்கு. அங்க பிரியாணியா, அங்க போயிடலாம் இன்னைக்கு. அதுக்கடுத்த தெருல என்ன நெய்ச்சோரா, அங்க போயிடலாம் மறுநாள். அதுக்கடுத்த தெருவுல என்ன மந்தியா, எல்லாம் சாப்பிட்டு எல்லாருக்கும் இப்ப தொந்திதான் வந்தது மிச்சம். ஒரு காலத்துல எல்லாரும் அஜிர்த்துமார்களை கேள்வி பண்ணாங்க, எப்படி சாப்பிட்டு வயிறை வளர்க்குறவங்க, பாத்தியா போது வயிறை வளர்க்குறாங்க. இன்னைக்கு எல்லாரும் வயிறு அது மாதிரி ஆகி போச்சா? சொன்னவங்க வயிறு கூட இன்னைக்கு அப்படித்தான் இருக்கு. அதான் யார எந்த வார்த்தையை சொல்லி கேலி பண்றோமோ, எந்த வார்த்தையை சொல்லி நோஸ் கட் பண்றோமோ, அதே இத நம்ம வீட்டுக்குள்ள நடு வீட்டுக்குள்ள வராத வரைக்கும் எல்லாம் விட மாட்டான்னு சொல்லி நமக்கு ஹதீசுகள்ல இருக்கு. சரி, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் உண்மை வழங்குறதுக்கு உண்டான தௌஃபீக தரணும். கண்ணியத்துக்குரியவர்களை, சாப்பாடு அப்படிங்கிறத நாம அளவோட வச்சுக்கிடணும். நாம நேற்று ஹதீஸ்ல நபி அவர்கள் சொன்ன மாதிரி 3 பகுதியாக வைத்த பிரிச்சுக்கிடணும். ஒண்ணுக்கு உணவு,
இன்னொரு பகுதியில தண்ணி, இன்னொரு பகுதியில மூச்சு விடுறதுக்கு உண்டான கேப். இந்த மூணையும் நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்கன்னா இதுதான் எல்லாத்துக்கும் உண்டான மருந்து. இப்னு அலி சீனா அப்படின்னு சொல்லி பெரிய மருத்துவர், அதாவது இப்ப உண்டான மருத்துவத்திற்கு உண்டான தந்தை அப்படின்னு சொன்னா அவர் தான் சொல்லுவாங்க. அந்த மனிதர் எழுத விஷயங்களை வச்சுதான் இப்போ வரைக்கும் உண்டான அந்த சர்ஜிக்கல் உண்டான எல்லா விஷயங்களும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்களாம். அந்த மனிதர் ஒரு பெரிய சபையில வச்சு, ஒரு டாக்டர்கள் நிறைந்த ஒரு சபையில வச்சு கேட்கும் போது, உங்களுடைய மார்க்கத்துல தீனுல் இஸ்லாம்ல எதுவும் மருத்துவம் சம்பந்தமா சொல்லப்பட்ட மாதிரி தெரியலையே அப்படிங்கும் போது, இந்த வைத்த 3 பகுதியாக வச்சு 3ல ஒரு பகுதி உணவு, ஒரு பகுதி தண்ணீர், ஒரு பகுதி காத்து மூச்சு விடுறதுக்குன்னு சொல்லி உண்டான இந்த ஹதீஸா அவர் சொல்லி சொன்னாரா. இந்த ஹதீஸா வாசிச்ச உடனேயும் மருத்துவர்கள்ல பெரியவர் எழுந்து சொன்னாரா, ஆஹா, இதை விட மருத்துவத்துக்கு சொல்றதுக்கு வேற என்ன தேவை இருக்கு? எல்லா விதமான நோய்களுக்கு காரணமே இந்த வயிறு தான். அந்த வயித்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு உண்டான விஷயத்த உங்களுடைய தீனுல் இஸ்லாம் நபி இவ்வளவு அழகா சொல்லி இருக்கிறாங்களா அப்படிங்கிற விஷயத்த அவர் ஒத்துக்கொண்டதாக நாம் வரலாறுகளை பார்க்கிறோம். இதெல்லாம் ஆரம்ப காலங்கள்ல நடந்தது. கிட்டத்தட்ட 400-500 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த விஷயங்களை பத்தி இப்ப நாம பேசிக்கிட்டு இருக்கிறோம். அப்படின்னா அந்த காலத்துல எவ்வளவு சிந்திச்சிருக்கிறாங்க, இந்த காலத்துல நாம எவ்வளவு சிந்திக்க இருக்கக்கூடிய காலங்கள்லயும் சிந்திக்க வேண்டிய காலங்கள்லயும் நம்ம சிந்திக்க முடியாத அளவுக்கு நம்மளுடைய அறிவுகள் மழுங்கடிக்கப்பட்டு கொண்டு இருக்குன்னு சொன்னா எல்லாத்துக்கும் காரணம் இந்த உணவு தான். ஆரம்ப காலத்தெல்லாம் நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும் போது புளிப்பு உள்ள குழம்புகளை வைக்க வேண்டாம்னு வீட்டுல சத்தம் போடுவாங்க பெரியவங்க, கேட்டா அறிவு மழுங்கிரும்னு சொல்லி. இன்னைக்கு புளிப்புலையே எத்தனை விதமான புளிப்புகள், சாதாரண குறுக்குறி எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா அதுல கூட பிள்ளைகளை மயக்கும் அளவிற்கு உண்டான அந்த டேஸ்ட்ல அந்த புளிப்பை எப்படி போட்டு வச்சிருக்கிறான் பாரு. அப்ப நம்மள உணவுக்கு அடிமையாக ஆக்கி ஒரு சமூகமாக ஆக்கப்பட்டுட்டோம். நம்ம இந்த காலத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த ஹதீசுகள்ல சொல்லப்பட்டது போன்று இந்த உலகத்தில் நாம் வயிறை நிரப்பிக் கொண்டு அலைந்தோம்னு சொன்னா ஆகிரத்துல ரொம்ப பசியோட இருப்போங்கிறது இன்றைய தினத்தினுடைய ஹதீஸினுடைய யதார்த்தமான வெளிப்படையான வார்த்தை. அல்லாஹ் அமல் செய்யக்கூடிய பாக்கியவான்கள் நம் அனைவர்களையும் கபூல் செய்வானாக. பிஹக்கி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.